ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கேன். இந்த நாய் சர்ச்சையெல்லாம் கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிளிப் பார்ப்போம். பாருங்க. அரசியலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அதுதான் பண்ணிட்டு தானே இருக்கு. மக்கள் பணத்தையே எடுத்து மக்கள் கொடுத்துட்டு போஸ்டர் அடிச்சுக்கிறது அரசியல். தான் வேர்வையால உழைச்ச பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு சைலண்டா வேலை பார்த்துட்டு போறது. அப்புறம் ஏன்டா அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்களா? இவர் சொல்றது கரெக்ட் தான். அரசியலுக்கு வந்தாதான் நல்லது செய்யணும்னு அவசியம் இல்ல. அவரோட சொந்த வேர்வை காசுலயே அவர் நல்லது செஞ்சிருக்கலாம். ஏன் இதுக்கு முன்னாடி இவர் அரசியலுக்கு வரல? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகள் சாக்கடையா இருந்துச்சு, ஊழலா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வரல. ஆனா இன்னைக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு. அதனால வந்திருக்காரு. என்ன காரணத்துக்காக வந்திருக்காருன்னு தெரியணும்ல, அதையும் பாருங்க. தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிடுறவங்க, வறுமை நிலையில இருக்கிறவங்களுக்கு இப்ப முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன். நாங்க வந்து கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தா எப்படி செத்தான்றது தான் சார். நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு மனுஷனா வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். 4 பேருக்கு நல்லது செஞ்சு நாடே போட்டுற மாதிரி வாழணும். ஆல்ரெடி அவரை போட்டிட்டு தான் இருக்காங்க. அது யார் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இத இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும்னு அவருக்கு ஒரு பேராசை. அதனாலதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இவர் எப்படி பேசினார் தெரியுமா? குழந்தை மாதிரி வந்து பேசினார். நீ என்னமா சொன்ன? பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க. இப்படி இருந்தவர் தான் இப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கு இந்த அரசியல். உங்களுக்கு சாஃப்டா சொன்னாலாம் புரியாது. இவங்களுக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல சொன்னாதான் இவங்களுக்கு புரியும். அதுதான் இந்த நாய் சர்ச்சை. பாப்போம். நம்பிக்கையான ஆள் வந்தா போடுவாங்கம்மா. நல்லவங்க எல்லாம் வரலாம். புரிஞ்சுக்கமா, என்ன விடுமா. இப்ப என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையா எங்க அம்மா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமாங்கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இவ்வளவு பெரிய வெற்றி வரும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சா அது வந்து முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. சாஃப்டா பேசுற மனுஷன் இன்னைக்கு வேற லெவல்ல பேசுறாரு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு. மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. என்ன பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசுல படுத்து ஓப்பனா பேசுவேன். ஓகே, இப்போ நாய் சர்ச்சைக்கு வருவோம். அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ஏரியால ஒரு ஆள் புதுசா போனாருன்னா அங்க இருக்கிற நாய் கொலைன்னு குலைக்கதான் செய்யும். அதுக்கு பழகிற வரைக்கும் அது குலைக்கதான் செய்யும். இல்லைன்னா அவருக்கு பிடிக்கிற வரைக்கும் குலைக்கதான் செய்யும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது. சும்மா பேசினா கூட அது யாரையோ பேசின மாதிரி ஆகி போகுது. இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? ராகவா லாரன்ஸ் என்ன நாயை பத்தி பேசினாரு? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அவர் அந்த நாயை பத்தி தான் பேசினார். வேற வழி இல்ல, அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எந்த நாயை பத்தி பேசியிருப்பாரு? நீங்க நினைச்சத கமெண்ட்ல சொல்லுங்க. நார்மலா குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு இந்த மாதிரி விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. அரசியல்வாதிகளுக்கு இப்படி பேசினாதான் புரியும்னு அவருக்கே புரிஞ்சு போச்சு. See you, bye bye from your ASP Army YouTube channel. Next interesting வீடியோல பார்க்கலாம்.